ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வாலிபன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சோனாலி குல்கர்னி நடிச்சிருக்காங்க. தனிஷ் மற்றும் சுபபலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா லிஜோ ஜோஸ் பெலிச்சாரி அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான அகைன் ரிப்போர்ட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரே ஷேர் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா வர வெள்ளிக்கிழமைங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டெவில். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா விதார்த், சம்னா கசீம், சுபஸ்ரீ மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜிஆர் ஆதித்யா அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரேஜ் யாருக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சவுத் பண்ண 10 கோட்டா தாங்க கிளைம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா அசோக் செல்வன், சாந்தனு பாக்கியராஜ், கீர்த்தி பாண்டியன் மற்றும் சுபபலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிப்போர்ட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சவுத் மற்றும் 10 கோட்டா தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. கமிங் ஜூன் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விக்ரம் மேசி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மேத்தா சங்கர் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் மற்றும் சுபபலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வினோத் சோப்ரா அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிப்போர்ட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி இது இல்லாமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.